Hi friends, இன்னைக்கு நம்ம எக் பிரியாணி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எட்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. ஒரு மராத்தி மொக்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் எண்ணெயில் இறங்கும். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கீறி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கீறி அதையும் சேர்த்துக்கோங்க. மூணு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் 5, ஏலக்காய் 3, 6 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி நறுக்கின தேங்காய், 8 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, ஒரு பட்டை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஜீரகம் 1/4 டீஸ்பூன். இந்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நீங்கள் அரைச்ச பேஸ்ட் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கணும். 50 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 கேரட் எடுத்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி அதையும் வேக வச்சு வச்சுக்கோங்க. வெந்த பச்சை பட்டாணியும் கேரட்டையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பட்டைப்பொடி 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா சேரணும்.
ஒரு கைப்பிடி புதினா இலையும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் இதில் சேர்த்துருக்கேன். நான் 200 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு வாட்டி அரிசியை தண்ணியில் களைஞ்சிட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 20 நிமிஷம் ஊற விடுங்க. 200 கிராம் அரிசிக்கு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சோம்ல பாஸ்மதி அரிசியை தண்ணியில், அந்த தண்ணியோடு சேர்த்து தண்ணியை வடிகட்டாமல் அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே அந்த வெந்நில அரிசியும் அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றிடுங்க. அரிசியை வெந்நியில் போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். பாஸ்மதி அரிசி 3/4 வேக்காடு தான் வேகணும், ஃபுல்லாக வெந்திருக்கக்கூடாது. 3/4வாசி வெந்ததுக்கப்புறம் சாதத்தை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு சாதத்தை இந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. சாதத்தை உடைக்காமல் நல்லா மசாலா சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. சாதத்தை அடுப்பில் போட்டு கிண்டும் போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும், அதனால கொஞ்சம் அடுப்பை கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் எப்படி செய்யணுன்றதை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ரெசிபியை பார்த்து அதை செஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடு ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. பிரியாணியில் ஃப்ரைடு ஆனியன்ஸ் நல்லா கிறிஸ்பியாக வேறு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஃப்ரைடு ஆனியன்ஸ் எப்படி செய்யணுன்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்க்ராம்பிள்டு எக்கு, ஃப்ரைடு ஆனியன், அப்புறம் நம்ம பிரியாணியில் சேர்த்துருக்க மசாலா இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையான சுவையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.